வணக்க நண்பர்களே. கேரள மாநிலம் எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்கிற கண்ணனூர் என்ற ஊரை சேர்ந்த மாணவி எல்சினா. இவங்க தன்னுடைய இளங்கலை முதுகலை படிப்பை கேரளாவில் முடிச்சுட்டு தன்னுடைய பட்ட மேற்படிப்பு அதாவது பிஹெச்டி படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்காக பெங்களூரில் இருக்கிற தன்னுடைய உறவுக்காரங்க வீட்டில் தங்கி பெங்களூரில் பிரசித்தி பெற்ற ஒரு காலேஜில் பிஹெச்டி படிப்பு படிச்சுட்டு வராங்க. எல்சினா கல்லூரி விடுமுறை காலத்தில் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வர்றதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அதாவது விடுமுறை காலத்தை தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய கிராமத்து மக்கள் கூட சந்தோஷமாக கழிக்கணும்னு சொல்லி அவங்க அடிக்கடி அங்கே வந்துட்டு போகிறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அதே போல தான் சமீபத்தில் கல்லூரி விடுமுறை நாட்கள் வந்துருச்சு, நம்ம சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி பெங்களூர்லேருந்து கேரளாவுக்கு டைரெக்டாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பஸ்ஸு கிடைக்கல. அவங்க மதுரை வந்து மதுரையிலிருந்து கேரளா பஸ்ஸை பிடிச்சி அவங்க தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்க ஏற்பாடு பண்ண மாதிரியே மதுரைக்கு பெங்களூர்லேருந்து வராங்க. பெங்களூர்லேருந்து வந்த மதுரை பஸ்ஸு நேரம் கடந்து வந்ததால் அங்கே சரியான முறையில் தன்னுடைய கிராமத்துக்கு பஸ்ஸு கிடைக்கல. அப்படிங்கிறதுக்காக அவங்க மதுரையிலிருந்து எர்ணாகுளம் டவுனுக்கு போகிற பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த பஸ்ஸில் வந்து இறங்கும் பொழுது அங்கே அன்டைமில் வந்து இறங்குற மாதிரி இருக்குது. அதாவது மிட் நைட்டில் போய் இறங்குற மாதிரி இருக்குது. தன்னுடைய உறவுக்காரங்கள்ட்ட ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இதுபோல் நான் மதுரை வந்து தான் கேரளாவுக்கு வரேன், அப்படி இருக்கும் பொழுது நான் வர்றதுக்கு லேட் ஆகும், தயவு செஞ்சு என்னை யாரும் பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்கிறாங்க. தன்னுடைய மகள் ஊர்ல இருந்து விடுமுறைக்காக வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. தன்னுடைய மகள் அன்டைமில் வந்து இறங்குறதா சொல்கிறா. ஏன்னா பஸ்ஸு கிடைக்கல, அலைஞ்சு தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்கா. அவங்க பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா 11 மணிக்கு மேலே ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக வந்து இறங்குறது நல்லா இருக்காது, பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லவும் அவங்களும் நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி பைக்கு மூலமா வந்துட்டு இருக்காங்க. டவுனில் வந்து தான் கூட்டிகிட்டு வரணும் போது அவங்க வர வழியில் பயங்கரமாக மழை அடிக்குது. அதனால் சரியான நேரத்தில் வந்து சேர முடியல. மழை அதிகமாக அடிக்கிறதால அந்த பெண்ணுக்கு ஃபோனை போட்டு, இங்கே பாருமா, இங்கே மழை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு, நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொல்லும் பொழுது நான் கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்பை நெருங்கிட்டேன், இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் மிரண்டு போகிறாங்க. சரிம்மா, நீ அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நில்லு, நான் வந்துடுறேன், பயப்படாம இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்க கூட நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பாக போயிடலான்னு சொல்லி நினைச்சிருந்த எல்சினாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதாவது மழை பயங்கரமாக அடிச்சிருக்கு, இப்போதான் மழை விட்டுருக்கு, மறுபடியும் எப்போ வேணாலும் மழை வரலாம், பஸ் ஸ்டாப்பில் யாருமே கிடையாது, ஆள் அரவாரமே இல்லை, இங்கிருந்து எப்படியும் 7-8 கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு போக வேண்டியிருக்கு, இந்த நடு ராத்திரியில் ஒரு இளம்பெண் எப்படி தனியாக நிற்க முடியும்னு சொல்லி எல்சினாவுக்கு மனசுக்குள்ள பயம் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் என்னம்மா என்ன யோசிக்கிறீன்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க சார், எங்கள் உறவுக்காரங்க வரான்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம், நான் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும் பொழுது, அப்படியா, சீக்கிரம் ஃபோன் போட்டு கேளுமான்னு சொல்லும் பொழுது மறுபடியும் எல்சினா தன் உறவுக்காரங்களுக்கு ஃபோன் போடுறாங்க. அவங்க இங்கே பாருமா, இங்கே மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு, நாங்கள் வர முடியல, தெருவெல்லாம் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இன்னும் 10-15 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டக்டர் டிரைவர்கிட்ட சொல்லவும் அவங்களும் என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, ஒரு இளம்பெண்ணை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல, சரி உனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த பேருந்து நடத்துனர் பஸ்ஸில் பயணம் செஞ்ச மற்ற பயணிகள்கிட்ட இதுபோல் ஒரு இளம்பெண் தனியாக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவங்க சொந்தக்காரங்க இன்னும் வரல, இந்த பெண்ணை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாப்பில் யாருமே கிடையாது, சுற்றிலையும் காடுகள் தான் இருக்குது, இங்கேருந்து அந்த பெண் கிராமத்துக்கு போகணும்னா 7-8 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், இந்த பெண்ணுக்காக நம்ம எல்லாம் காத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பயணிகள் எல்லாரும் என்னங்க எப்படி சொல்கிறீங்க, ஒரு இளம் பெண்ணை அனாதையாக விட்டுட்டு போக முடியுமா, அவங்க வரட்டும், அவங்க சொந்தக்காரங்க வரட்டும், அவங்க வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகும்போது நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பயணிகளும் ஒன்றா சொல்கிறத கேட்டு டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருமே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தன்னுடைய பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு இளம் பெண்ணோட பாதுகாப்புக்காக அந்த டிரைவர் கண்டக்டர் வேணால் அந்த பெண்ணுக்காக பாதுகாப்பாக நிற்கலாம். ஆனால் இந்த பஸ்ஸில் பயணம் செய்கிற மற்ற பயணிகள் எல்லாம் இதுக்கு ஒத்துக்கோகலான்னு தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் நாங்கள் அவசரமாக போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் ஊருக்கு போகணும், எங்களுக்கு அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்கன்னா தர்ம சங்கடமாக போயிடும் இல்லையா. அதனால் அந்த டிரைவர் கண்டக்டர் உண்மையை விலக்கி சொல்லவும் எல்லாரும் இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெண்ணோட பாதுகாப்பு முக்கியம், ஒரு இளம் பெண்ணை இப்படி நடு காட்டில் விட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த பயணிகளும் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருமே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எல்சினாவை கூட்டிகிட்டு போக வரேன்னு சொல்லி வந்த உறவுக்காரங்க இதோ 10 நிமிஷத்தில் மழை விட்டுரும் வந்துடுறேன், 15 நிமிஷத்தில் மழை விட்டுரும் வந்துடுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3/4
3/4 மணி நேரம் கடத்திட்டாங்க. 3/4 மணி நேரம் கழிச்சு அவங்க வந்து பார்க்கும் பொழுது அங்கே அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அதாவது நம்ம லேட்டாக போகிறோமே, ஒரு இளம்பெண் என்ன பண்ணுவா, தனியாக நிற்பாலோ, பயந்துட்டாலோ, வேற யாரும் எதுவும் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி பயந்து வந்த உறவுக்காரங்களுக்கு அங்கே அந்த பெண்ணுக்காக ஒரு பேருந்து பாதுகாப்பாக நிற்கிதுன்னு சொல்லி பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. டிரைவர் கண்டக்டர் வந்து, சார் என்ன சார் நீங்கள் போகலன்னு சொல்லும் பொழுது, எப்படிங்க போக முடியும், நீங்கள் 10 நிமிஷத்தில் வரேன் 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆக்கிட்டீங்க, என்ன பண்ணுறது, ஒரு இளம் பெண்ணை இப்படி தனியாக விட்டு போக முடியுமா, சுற்றிலையும் பாருங்கள் பயங்கர மழைக்காடாக இருக்குது, இங்கே யாருமே இல்லை, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த உறவுக்காரங்கள்ட்ட எல்சினாவை ஒப்படைச்சிட்டு தான் அதுக்கப்புறமா அந்த பேருந்து அங்கிருந்து மூவ் ஆகி போயிருக்கு. நைட்டு 11:30 மணிக்கு நடந்த இந்த விஷயம் காலையில் எல்சினாவோட கிராமத்தில் தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்சினாவோட பாதுகாப்புக்காக ஒரு பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் 2 பேர் நிற்கிறதும் இல்லாமல் அந்த பேருந்தில் பயணம் செஞ்ச 40-50 பயணிகளும் பாதுகாப்பாக நிற்கிறத பார்த்து ஒட்டுமொத்த கிராமமும் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு. உடனடியாக சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறையை அணுகி எங்கள் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த டிரைவர் கண்டக்டர் பார்க்கணும்னு சொல்லி அந்த கிராமமே அங்கே திரண்டு போகிறத பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போயிருக்காங்க. அந்த பாதுகாப்பு கொடுத்த அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே மனதார பாராட்டி அந்த பஸ்ஸில் பயணம் செஞ்ச பயணிகளையும் நாங்கள் பாராட்டுறோம், எங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த கிராம மக்களும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த சம்பவத்தில் அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டரை நம்ம பாராட்டினாலும் அந்த பஸ்ஸில் பயணம் செஞ்ச சக பயணிகளை நம்ம வெகுவாக பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா டிரைவர் கண்டக்டரோட பொறுப்பு என்னன்னா, தன்னை நம்பி வந்த பயணிகளை பாதுகாப்பாக ஒப்படைக்கிறது அவங்களுடைய கடமை. அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சாங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் பயணம் செஞ்ச மற்ற பயணிகள் வந்து இது போல கடமையை செய்யணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் சீக்கிரம் எடுங்க, அவங்க உறவுக்காரங்க வந்துடுவாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்க அர்ஜென்ட் படுத்திருந்தா கண்டிப்பாக அந்த டிரைவர் கண்டக்டர் வந்து இது போல் நிற்க முடியுமான்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த பேருந்தில் பயணம் செஞ்ச ஒட்டுமொத்த பயணிகளும் ஒரு இளம் பெண்ணோட பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பாதுகாப்பாக நின்று அதுக்கப்புறமா அவங்க போன சம்பவம் ஒட்டுமொத்த கேரள மக்களையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். அந்த டிரைவர் கண்டக்டரை பாராட்ட நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உன் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்தியோடு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். அப்பதான் நாங்கள் போற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.